ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நம்ம டெய்லி வாங்குகிற பசும் பாலில் இருந்து எப்படி பட்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம 1/2 லிட்டர் பசும் பால் நம்ம டெய்லி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 15-20 டேஸ் நம்ம அதை சேர்த்து வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 1/4 கிலோ வெண்ணெய் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டெய்லியும் பசும்பால் வாங்குறத காய்ச்சினதுக்கப்புறமா அதில் ஏடு ஃபார்ம் ஆகும். அந்த ஏடை எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஏடு எடுத்து போடும்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எப்போவும் தயிர் ஊற்றுற மாதிரி கொஞ்சமாக ஊற்றி பெரையூற்றி வைக்கிற மாதிரி கொஞ்சம் கேர்டும் ஊற்றிட்டு சூடான லைட்டாக வார்மாக இருக்கும் பொழுது நம்ம அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே டெய்லியுமே அதே பாலுக்குள்ளேயே நம்ம போட்டுகிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் நம்ம பெரையூற்றுற மாதிரி நம்ம தயிர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேலேருந்து இந்த ஏடு நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு திருப்பியும் நம்ம ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சிடலாம். ஸோ டெய்லி இதே மாதிரி ஏடு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே வந்தோம் அப்படின்னாலே நல்லா கெட்டியாகிடும். ஸோ 10 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக விஸ்க் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி விஸ்க் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அந்த பட்டர் மேலே திரண்டு வந்துடும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சமாக போட்டுடுங்க, இல்லைன்னா சுற்றி தெரிச்சிடும். இதே போல் நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லா எடையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு விஸ்க் பண்ணி எடுங்க. நல்லா போட்டு அடிச்சிடக்கூடாது. விஸ்க் பண்ணி எடுத்திங்கனாலே அழகாக நம்மளுடைய பட்டர் எல்லாமே ஃப்ளோட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா நம்ம கை வச்சுட்டு எல்லாம் கரெக்டான ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணி தனியாக இன்னொரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் இந்த பாலாக பிடிச்சி எடுத்து அந்த வாட்டருக்குள்ளே போட்டுருங்க. அப்படி எடுக்கும் பொழுது நல்லாவே அதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் மோர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள். நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் மோர் எல்லாமே ரிலீஸ் ஆகுது பாருங்கள். இதே போல் எல்லா பட்டரையுமே கொஞ்சமாக எடுத்து நல்லா சின்னதாக பால்ஸாக பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுருக்கிற பவுலில் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருங்க. அப்படி போட்டு எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற மோரை நமக்கு தேவைப்படாது, அதை நம்ம கீழே ஊற்றிடலாம். அதை நம்ம குடிக்க வேண்டாம். ஏன்னா அது நம்ம 1 வீக் to 25 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த மோர் நமக்கு வேண்டாம். இது எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்ததுக்கப்புறமா இந்த வாட்டரில் ஆட் பண்ணிட்டு வர்ற இந்த பட்டர் நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த மோரோடைய ஸ்மெல் இருக்கும் பொழுது நம்ம கீ ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது வாசம் அடிக்கும். அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாட்டர் போட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ரின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்டர் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பட்டரை நீங்கள் வாட்டர் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா 1 to 10 டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் அப்படி பட்டராகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வேணுங்கும் போது எடுத்து நீங்கள் அதை மெல்ட் பண்ணி கீ ஆக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எதுவுமே ஒட்டவே இல்லை. இதே போல் எல்லா பட்டரையும் எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த வெசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கை எல்லாமே கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஹாட் வாட்டரில் போட்டுட்டு எல்லாமே ரின்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் வாஷ் பண்ணிடலாம். இந்த பட்டர் அன்சால்டட் தான். ஸோ நம்ம எல்லா பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஹோம்மேட் அப்படிங்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த மிக்சரும் எக்ஸ்ட்ரா இல்லாது அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பட்டரை நம்ம பனீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு, பன் பட்டர் ஜாம் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட நிறைய ரெசிபீஸ் யாருமே சரியாக பார்க்கல, எல்லாரும் போய் செக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.